கடக ராசி நபர்களுக்கு 2024 மே மாதத்திற்கு உண்டான ராசி பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல சாதகமான கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கு. பொதுவாகவே பணத்தை குறிக்கக்கூடிய, பணத்தை உங்களுக்கு வரவழைக்கக்கூடிய, பணம் ஓரளவுக்கு பெரிய அளவில் புழங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யக்கூடிய கிரகமான சூரியன் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட மேஷ வீட்டிலையும் ரிஷப வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இது வந்து வருஷத்துல ஒரு தடவை இந்த அமைப்புல வரும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாசத்தை நீங்க வந்து கடகராசி நபர்கள் முழுமையாக சூரியனோட தயவை நீங்க 100% நம்பி இறங்கி தெளிவாக செஞ்சு ஓரளவுக்கு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சுக்கிரன், லாபாதிபதியும் சுகாதிபதியுமான சுக்கிரன் மேஷ வீட்டில், அதாவது 10ல். அடுத்ததாக குருவோடைய பெயர்ச்சி இந்த மாதம் தான் நடக்க போகுது இல்லையா? இது வந்து 11ஆம் இடத்தோட வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு 9ல் செவ்வாய். ஆக கடக ராசி நபர்களை பொறுத்தவரை மேஷ வீடு, விருச்சக வீடு, இந்த இடத்துல எல்லாம் வரக்கூடிய கிரகங்கள், இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்கூடிய கிரகங்கள் நன்மைகளை கடகராசி நபர்களுக்கு குயிக்காக, அதாவது உடனடியாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ஏன்னா கடகராசி நம்மளுடைய தாட்டு திங்கிங்கே போனோம், டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு, ஒரே நல்ல வேலை முடியணும், அதுக்கான பிளான் பண்ணணும், போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதே போல் ரொம்ப ஏமாற்றத்தை தரக்கூடிய மாதிரி நாட்கள் அதிகமாக போணுச்சுன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டக்குன்னு முடிஞ்சுன்னா நமக்கும் வேலை முடிஞ்சு நம்ம அடுத்த வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற தாட்டு தான் அதிகமாக இருக்கும் கடகராசி நபர்களுக்கு. அதே வேக அளவுக்கு, அதாவது கடகராசி, அதாவது சந்திரன் வந்து ஒரு நாளையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பீடு கொண்ட ஒரு கிரகம். எல்லா கிரகத்தை விட அதிகமான ஸ்பீடு கொண்ட கிரகம். அதற்கு ஈக்குவல் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு பிளானட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தான் வரும். அதற்கு அடுத்த நிலைமையில் தேர்ட் அமைப்பில் செவ்வாய் வரும். அப்போது கடக வீடு, கடகத்துக்குரிய கிரகமான சந்திரன், சந்திரனுடைய நட்பு கிரகமான சூரியன், அடுத்து செவ்வாய், இந்த இடங்கள்லாம் வரக்கூடிய கிரகங்கள் கடகராசி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளை சீக்கிரமாக தீர்த்து வர வேண்டிய வரவுகளை சீக்கிரமாக கொடுப்பதற்கு கடமைப்பட்டது. அந்த அடிப்படையில் மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வேகமாக ஸ்பீடாக செயல்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்து விடும், நன்மைகளை மட்டும். ஏன்னா மேஷ வீடு வந்து உங்களுக்கு 10ஆம் வீடு, கர்ம வீடு, செவ்வாயோட வீடு. அதனால் அந்த இடத்துல எந்த கிரகங்களும் உங்களுக்கு கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கும். உங்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய கிரகங்கள் வந்தால் கூட அடக்கி வாசிக்குமே தவிர கடகராசி நபர்களை கெடுத்து விடாது. கடக ராசி நபர்களுக்கு இப்போ முதன்மையாக இந்த மாசத்துல சுக்கிரனால் என்னென்ன யோகம், சுக்கிரனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும், இல்லை உங்களுக்கு என்ன விஷயத்த நீங்க வந்து ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து முதன்மையாக சுகபோக கிரகம், சொகுசு கிரகம் அப்படிங்கிறது தான் மெயின். அப்போ கடகராசி நபர்களுக்கு 10ல் வரக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கும். இந்த வீடு, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரிலீஃப் ஆகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக வாகன அமைப்புகள், அடுத்ததாக அம்மாவுடைய விஷயங்களில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரி செய்யக்கூடிய நிலவரம். அடுத்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உங்களுடைய ஆசை, எல்லாருக்கும் அவரவருக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஆசைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையும். அது வந்து இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே வந்த விஷயங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இப்போதைக்கு டக்குன்னு முடியும். அதே சமயம் லாப வீடு கூட, அதாவது சுக்கிரன் ரிஷப வீட்டுக்கு அதிபதி இல்லையா? ரிஷபம் வந்து கடகராசி நபர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு வீடு. ஆக இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் லாபம் வரல, ஒரு சுணக்கமாக இருக்குது, இல்லை வெளியிலேருந்து வர வேண்டியது வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லாபங்கள்லாம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா இந்த நேரம் பார்த்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட அந்த லாபங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பெண்கள் மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும், பஞ்சாயத்துக்கெல்லாம் கிளியர் ஆகும். ஏன்னா கடகராசி நபர்கள் அஷ்டம சனியெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஆக வாழ்க்கை துணை பிரச்சனைகள், பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், லேடிஸ் பிரச்சனைகள், இதெல்லாம் நிறையா சந்திச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் லேடிஸாக இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு அதிகமாக பொருந்தும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் அவரவர் சூழ்நிலையெல்லாம் சரியாகி போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. அடுத்ததாக புதன் இந்த ராசிக்கு 3 மற்றும் 12 கூடிய கிரகம். ஆக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிற விஷயத்த நம்பக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரோக்கரேஜ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க தேவையில்லை.
உங்களுக்கு மனசுக்கு ஒத்து வந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கே எல்லா விஷயமும் தீர்க்கமா தெரியும்னா, அந்த விஷயத்துல நீங்களே முடிவு எடுக்க முடியும்னா, அந்த முடிவே சிறந்தது. புரோக்கரேஜ் மூலியமாக போயி, ஏதாச்சும் பணமோ, பொருளோ, இல்ல வந்து அக்ரீமெண்டோ, பேப்பர் ஒர்க்கோ ஏதாச்சும் போய் பண்ணி மாட்டிக்க வேணாம். ஏன்னா, புதனுடைய நிலவரம் சரியில்ல அப்படிங்கிறது. ஸோ, அவங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போயி, அது உங்களுக்கு ஒரு பாதகமான நிலவரத்துல முடியும். அதிகபட்சமாக மே மாதம் இறுதிங்கிற அமைப்புல நீங்க புரோக்கரேஜ் நம்பலாம். மே மாத இறுதிங்கிற அமைப்புல. பிஃபோர்ல நம்ப தேவையில்ல. ஏன்னா, யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், மாதத்தின் மையப்பகுதியில ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் மிங்கில் ஆகக்கூடிய அமைப்பு சரியில்ல. அதனால ஏமாற்றத்தை அடைவீர்கள். ஸோ, புரோக்கரேஜ் விஷயத்துல உங்களுக்கு மைனஸ் இருக்கு. அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு பணத்துக்கு மட்டும் தான் உங்கள்ட்ட வருவாங்க தவிர, உங்க காரியத்தை செயல்படுத்தி தருவதற்கு வரமாட்டார்கள். ஸோ, புரோக்கரேஜ நம்பி நீங்க எந்த ஒரு முயற்சியுமே, ஸ்டெப்புமே எடுக்க தேவையில்ல. உங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்டு கூட புரோக்கரேஜ் பண்றாரு. எல்லாம் நம்பிக்கை தான் அப்படின்னு சொன்னா கூட, தெரிஞ்சா கூட அந்த விஷயத்தெல்லாம் செய்ய தேவையில்லை. அப்படிங்கிறது தீர்க்கமான ஒன்று. அதே சமயம் எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கணக்குல இருக்கக்கூடிய நபர்கள், ஏதாச்சும் ஏஜென்ட் இல்லாம பண்ண முடியாது, புரோக்கர் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி, நமக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. யாராச்சும் ஒரு ஆள வச்சு தான் இந்த விஷயத்த மூவ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க நபர்கள், மாதத்தின் இறுதி பகுதி நாட்கள்ல நீங்க பண்ணலாம். ஏன்னா, அப்போதைக்கு மேஷ விட்டுட்டு புதன் கிட்டத்தட்ட நகர்ந்து வந்து ரிஷபத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அப்போதைக்கு அது கை கொடுக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான கிரகமான சூரியன். பணத்தை உங்களுக்கு நிதி நிலைமையில இருக்கக்கூடிய மைனஸை சரி செஞ்சு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கிரகம் சூரியன், தனாதிபதி. அந்த சூரியன் வந்து இந்த மாசத்துல மேஷ வீட்டில் பாதி நாட்களும், அடுத்ததாக குருவுடைய தொடர்புலையும் பெறதுனால நிச்சயமாக கடகராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப பணத்தை நீங்கள் தாராளமாக உங்களுக்குள்ள புழங்கிக் கொள்வதை பார்க்க முடியும். பாக்கெட்ல பணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நல்ல செலவுகள் செய்ய முடியும். தேவையான விஷயத்தை இப்போதைக்கு உருவாக்கி கொள்ள முடியும். கொஞ்சம் பணம் கிடைப்பதற்கான மற்ற வழிகள் இருக்கும். உங்களுக்கே தினசரி வருமானம் கம்மியாக இருந்தாலும், ஏதேனும் ஒரு விதத்தின் வழியாக உங்களுக்கு பணம் கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்கள் சில விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல நீங்க ரிஸ்க் எடுக்கும் பட்சத்தில், அதுல வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயத்த மூவ் பண்றது, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து சேல் பண்ணி காட்டுவது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து செஞ்சு தரேன்னு ஒப்புக்கொண்டுட்டு, அதில உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க இறங்கி களத்தில இறங்குனீங்கன்னா, அதற்கான வரவுகள் ஆதாயத்தை பெற்றுக்கொள்வது, நல்லா பேசுவது. பேசுறது மூலியமாவே உங்களுக்கு வந்து பேச்சு இந்த மாசத்துல எடுபடும். நீங்க இதுவரைக்கும் பேசி ஒண்ணும் ஆகல. நம்ம பேசினா யாரு கேட்டுப்பா? நம்மளால என்ன பேச முடியும்? அப்படிங்கிற மாரிலாம் ஒதுங்கி போயிருந்தா கூட கவலை தேவையில்ல. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் கடகராசி நபர்கள் உங்களுடைய பேச்சுக்களால் உங்களுக்கு உங்களுடைய அந்த கடினமான பேச்சோ, இல்ல இனிமையான பேச்சோ எப்படியோ ஒரு விதத்துல பேசுவீங்க இல்லையா? அந்த பேச்சுக்கள் மூலியமாக, வாய் வார்த்தைகள் மூலியமாக உங்களுக்கான வரவுகளை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக ஏன்னா சூரியன் நல்ல அமைப்புல இருக்கு. அடுத்ததாக குரு வந்து இந்த மாசத்துல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போறதுனால, இதற்கு பிறகு உங்களுக்கான இந்த கடன் பிரச்சனைகளோ, சிக்கலு இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டது, இல்லைன்னா வந்து ஒரே டல் அடிச்ச மாரி ஒரே சூழ்நிலையில போயிட்டு இருக்குது. ஒண்ணும் அப்படியும் போ மாட்டுது, இல்ல இப்படியும் வர மாட்டுது. ஒரே டல்லான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி நபர்களுக்கு, குரு 11ல வர்றதுனால, ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகி, உங்களுக்கு அந்த டல் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி, பளிச்சுன்னு மாறக்கூடிய தன்மைகள் இந்த மே மாசத்துலேருந்தே உருவாகுது, குருவின் மூலியமாக. ஃபைனலாக செவ்வாய் 9ல இருக்குது. ஆக இந்த நிலம், பூமி, கட்டிடம், சிவப்பு நிற பொருட்கள், சகோதர அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்து வந்த ஏதாச்சும் ஒரு மைனஸ் வருத்தங்கள்லாம் இந்த மாசத்துல ஒரு பாக்கியமாக மாறும். ஓரளவுக்கு அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் திருப்தி அப்படிங்கிறது உருவாகும். அதே சமயம் மாதத்தின் மையப்பகுதியில நான் மேற்சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏமாறாம இருக்கேன். மேற்சொன்ன விஷயம்னா செவ்வாயோட விஷயத்துல சகோதர அமைப்புகளோ, இல்ல பூமி, ரியல் எஸ்டேட்டு, கட்டடம், பில்டிங்கு, இல்ல அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரியான மோட்டார் அமைப்புகள், வாகன அமைப்புகள், இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக தொழில் அமைப்பு, தொழில் பண்றவங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள், ஆண் வர்க்க அமைப்புகள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மாதத்தின் மையப்பகுதியில நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். அது முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு ஏமாற்றத்துல போய் மாட்டிக்காதீங்க. சில விஷயங்கள்ல நஷ்டமாவோ, கஷ்டமாவோ போய்விடும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதை. மத்தபடி எல்லா பிளானும் ஓரளவு சரியா இருக்கு. இந்த மே மாதம் மையப்பகுதியில மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, நீங்க எதுலயும் போய் லாக் ஆகாம இருக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு.